இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவாப்பா? இது ஓகே தானே? சரி. ஸோ வணக்கம் மாஸ்டர்ஸ். ஸோ குரு சாங்கத்தியம் நிகழ்ச்சி எவ்ரி ஃப்ரைடே 8 மணிக்கு நடக்குது. இதில் நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் எல்லாம் பண்ணுறோம் அண்ட் விஸ்டம் ஷேரிங். ஸோ எல்லாருமே வீடியோவில் வரலாம் முடிஞ்சவங்க. யாருக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணலாம். நம்ம இப்போ அக்கண்ட தியானம் முடிச்சிருக்கோம், 41 days மெடிடேஷன் முடிச்சிருக்கோம். இதுவும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். ஷர்மிளால யார் இருக்கீங்க? அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஜஸ்ட் நீங்க யாரு, உங்க எப்பல தியானம் பண்றீங்க, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம் ஜோஷி சார், பேசுங்க சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. இப்படி திடீர்னு பேச சொன்னா என்ன சொல்லுங்க? நீங்க செய்யற உங்க சாதனையை பத்தி சொல்லுங்க, அவ்வளவுதான். உங்க மெடிடேஷன் எப்படி போகுது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, முன்னேற்றம் எப்படி இருக்கு, இது சொன்னா போதும், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுதான் எனக்கு வாழ்க்கையில மாற்றங்கள், தியானத்தால மாற்றங்கள், அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் சொல்லலாம். வேற என்ன இருக்கு? ஓகே, தேங்க்யூ. மேனகா பேசுறீங்களா? வீடியோல வாங்க மாஸ்டர்ஸ். எஸ், இப்போ எப்படி இருக்கு மேனகா மேடம்? எப்படி பண்றீங்க? செய்யறேன், நீங்க சொன்ன இப்ப இங்கிலீஷும் கேட்கிறேன். மற்றது இப்ப ரீசெண்டா இந்த எந்த நீங்க புக் படிச்சனா மேடம்? புக்கு என்ன புக்குன்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, எந்த நீங்க புக் படிச்ச நான் அதுல வந்து நாங்க வந்து இந்த ஹாஸ்டல் டிராவல், மற்றது தொலைநோக்கு பயணம், மற்றது ஹிப்னாட்டிசம் பற்றி சொல்றாருல்ல. அப்ப நாங்க வந்து அதுல இது செய்யலாம் வந்து சொல்றாரு, ஹாஸ்டல் டிராவல் அதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. அதெல்லாம் இப்பயே முடியாது, நிறைய சாதனை செய்யணும். சும்மா அப்படியே ஆஸ்ட்ரல் டிராவல் வந்துராது. அப்படி வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாமே விழிப்போட செய்யணும்னா நாம வந்து நிறைய சாதனை, மணிக்கணக்கா தியானங்கள், இப்போ 5 hours 6 hours வந்து அசால்ட்டா தியானம் செய்யற நான் ரொம்ப ஈஸியா என்னால முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரணும். அப்பதான் அதெல்லாம் ஜஸ்ட் ஞானத்தை தெரிஞ்சுக்கோங்க, அந்த விஸ்டம் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஜோசி சார், நீங்க மியூட்ல போயிடுங்க. தேங்க்யூ. ஸோ எல்லாம் படிங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நம்மளால இப்போ முடியுமா அப்படின்றது தெரியாது. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கும் போது என்னன்னா இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. எப்போ சோல் ரெடியா இருக்கோ அப்போ எந்த ஒரு தடங்கள் இல்லாம இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல சோல் வந்து தன்னோட பயணத்தை செய்யும். நினைச்சேன் அது நார்மல் பீப்புளும் அப்படி செய்யலாம், பயிற்சி முயற்சியும் தேவையானு போட்டிருந்தா அதுதான் என்னன்னு கேட்டேன். அது வந்து நீங்க நினைக்கணும். நீங்க அது இப்போ ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கணும் அப்படின்னா அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். சோலோட சப்போர்ட் இருக்கணும். அப்படின்னா சோலும் அது விருப்பப்படணும். இப்போ நான் பிசிக்கலா நான் வந்து விருப்பப்படுறேன், பட் சோல் வந்து எப்போ விருப்பப்படுதோ அப்பதான் அந்த ஒரு இது வந்து நமக்கு வரும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் நிறைய நடக்குது. தியானத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறது, கேட்கறது, நம்ம எங்கெங்கயோ போறது, இது எல்லாமே ஆஸ்ட்ரல் டிராவல் தான். அது விழிப்போட நீங்க இருங்க. இப்ப நம்ம வந்து தியானத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்க விழிப்போட நீங்க வந்து அதை பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் டிராவல நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? தியானத்துல நீங்க செய்யற எல்லா ஆக்டிவிட்டிஸ்மே த்ரூ ஆஸ்ட்ரல் தான். பிசிக்கல் பாடியை நம்ம இங்க லாக் பண்ணிடுறோம்.
தியானத்துல உங்களை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது உங்களோட சூக்ஷ்ம உடல் தான். ஓகே. பிசிக்கலா நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். பிசிக்கல் பாடி ஜீரோல வச்சிடுறோம். எப்போ பிசிக்கல் பாடி ஜீரோ ஆகுதோ தியானத்துல நீங்க பாக்குற காட்சிகள், நீங்க போற பிளேஸ், நீங்க டிராவல் பண்றது எல்லாமே ஆஸ்ட்ரல் தான். ஓகேங்களா? ஓகே. அந்த கான்ஷியஸ் இருக்கணும். கான்ஷியஸ். ஓகே. சோ நடக்கிறது எல்லாமே ஆஸ்ட்ரல் தான். சோ ஆஸ்ட்ரல் டிராவல் தான் நடக்குது. அது நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பிசிக்கலா நம்ம வந்து இது பழகிட்டதால ஆஸ்ட்ரலா நம்ம பார்த்தாலும் அது பிசிக்கலாவே நினைக்கிறது. ஓகே. That is not your physical body. That is your astral body. Okay? ஓகே. விழிப்போட பாருங்க அவ்வளவுதான். Thank you. ஓகே. நன்றி. ரேணுகா தேவி வாங்க. குட் ஈவினிங் மாஸ்டர். குட் ஈவினிங் ஆல் மாஸ்டர். குட் ஈவினிங். வீடியோல வரீங்களா? வீடியோல சரி, ஓகே. வரேன் மாஸ்டர். உங்க இஷ்டம். குட் ஈவினிங் மாஸ்டர். குட் ஈவினிங். சொல்லுங்க. எனக்கு இந்த நேத்து இல்ல முந்தா நாள் தியானத்துல இருக்கேன் மாஸ்டர். நான் எண்ணங்களை யோசிக்க கூடாது, எண்ணங்கள் பின்னால போக கூடாதுன்னு நான் சொல்றேன். அது பின்னால நானே ஓடுறேன். ஆனா நான் மூச்சு கவனிக்க முடியல. நான் உட்காந்துருக்கேன் மாஸ்டர். எண்ணங்கள் பின்னால ஒருத்தர் ஓடுறது பாக்குறேன் மாஸ்டர் நானேவும். ஆனா நான் உட்காந்துருக்கிறது எனக்கு தெரியுது. நான் உட்காந்து எதுக்கு நான் ஓடிட்டு இருக்கேன்? மூச்சுதானே கவனிக்கணும். அவங்க போனா போயிட்டு போறாங்க, நான் உட்காந்துருக்கேன்ட்டு நான் மூச்சை கவனிக்கிறேன் மாஸ்டர். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு மாஸ்டர். எண்ணங்கள் பின்னாடி போறது யாருன்னா மனசு. சோ மனசுக்கு நம்ம ரூபம் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா? மனசு கூட நம்ம உடல் ரூபத்தை எடுக்கும். நம்ம பிசிக்கல் பாடி நம்ம இப்படி இருக்கோம். நம்ம வந்து உட்கார்ந்து நான் தியானம் தான் செய்வேன் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளோட புத்தி. சோ மனம் அப்படின்றது அதுக்கு பின்னாடி ஓடுறது. அந்த டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நான் அந்த இடத்துல நான் நினைக்கிறேன்ல, அது கரெக்ட் தானே மாஸ்டர்? இல்ல நான் போக கூடாது, நான் உட்கார்ந்து மூச்சை தானே கவனிக்கணும்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். கரெக்ட் தான். இப்ப வந்து நம்ம வந்து விழிப்போட இருக்கும்போது ஒன்லி ஒரு ரூபத்துல இருக்கோம், நான் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறோம். தியானத்துல உட்காரும் போதுதான் நான் எத்தனை விஷயமா இருக்கேன். நான் உடலா இருக்கேன், மனசா இருக்கேன், புத்தியா இருக்கேன், சூக்ஷ்ம உடலா இருக்கேன், காரண உடலா இருக்கேன். இது எல்லாமே அப்பதான் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு புரியும். சோ இப்போ உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, மனசு வந்து எண்ணங்கள் பின்னாடி ஓடுது, புத்தி வந்து நீ உட்கார்ந்து தியானம் பண்ணுன்னு சொல்லுது. அதுதான் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். எஸ் மாஸ்டர். தேங்க் யூ மாஸ்டர். அந்த செகண்ட் நான் யோசிக்கிறேன். அப்ப சோ மனசும் நாம தான், புத்தியும் நாம தான். எஸ் மாஸ்டர். ஆனா இப்படி நம்ம இருக்கும்போது இது எல்லாமே ஒண்ணுதான். பாடி பார்ட்ஸா தான் நமக்கு தோணுதே தவிர நம்ம அது வந்து கம்ப்ளீட் நாம அப்படின்றது நமக்கு புரியாது. அந்த தியான நிலையில தான் ஒவ்வொரு விஷயமும் அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது ஆகுது. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூப்பா. ஷர்மிளா பேசுங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். 1 இயரா தியானத்துல இருக்கேன். வீடியோல வாங்க. ஓகே. 1 இயரா தியானத்துல இருக்கேன் மேம். ஆரம்பத்துல கன்சிஸ்டண்டா தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு ஐ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன வந்து வீடியோ எல்லாமே 3 hours பண்ணாதான் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு ஒரு தடவையும் நான் 1 hour எல்லாம் பண்ண முடியுதுமா? இப்ப வரைக்கும் நான் 1 hour பண்ணிட்டு இருக்கேன். ஆனா 3 hours நான் வந்து ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஓகே நம்ம எனக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு தடங்கள் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாப்பாவுக்கு டெங்கு ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற 4 பேரும் ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 1 week பண்ணிட்டு டக்குனு அது பிரேக் ஆயிடுச்சு. அப்புறம் வந்தோடனே எனக்கு திருப்பியும் ஸ்லோ ஆயிடுது. அந்த தியானத்துல அந்த டச் விட்ட மாதிரி நானே எப்படி பண்ணிக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பிரேக் ஆயிடுச்சு. திரும்பி சரி நம்ம முடிவு பண்ணி 3 hours மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பண்ணும்போது அம்மா ஒரு டைம் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க வச்சுட்டு என்னால 3 hours பண்ண முடியல. ஒரு 1 hour 1/2 hour தான் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த மாதிரியே இருக்கு மேம். இது எதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய விஷயத்த நான் தாண்டி தான் கடைசியா இதை வந்து டச் பண்ணி இதை பார்த்து நம்ம இதுல எப்படியாவது இருந்து நம்ம மீண்டு வரணும், இந்த ஹெல்த் விஷயம் வெளில வரணும், இதனால நம்ம ரீசன் சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாம இருக்கோம். மற்றபடி எதுவுமே அந்த வீட்டுக்காக பினான்ஸ் ரீதியா அப்படின்ற மாதிரி இருக்கேன்.
சோ ஏன் இது ஒரு டைம் எனக்கு தடங்கள் வருதுன்னே இல்ல தெரியல மேம். அது எனக்கு கொஸ்டின். அதெல்லாம் உங்க தடங்கள் கிடையாது. அது எல்லாமே உங்க கர்மா. நீங்க தியானத்துக்கு முழுமையா வரும்போது தியான சக்திகள் வந்து முழுமையா நீங்க பெற்று அதை வந்து அதோட பலன் பெறுவதற்கு நீங்க வந்து சைட் பை சைட் அந்த கர்மாஸ் எல்லாமே வந்து கழிஞ்சிட்டே இருக்கும். சோ இப்ப நடக்கிறது எல்லாமே உங்க கர்மாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒன் செகண்ட். சோ கர்மாஸ் தான் அது கழியுது. இப்போ எதுவுமே வந்து அது தடங்களா நினைச்சாலும் எதவா எப்படி நினைச்சாலும் இட்ஸ் யுவர் கர்மா. ஒரு சஃபரிங் நமக்கு வருதுன்னா அது நம்மளோட ஏதோ ஒரு முன்னாடி இருந்த கர்மா. ஓகேங்களா? அதெல்லாம் வரும்போது நீங்க வந்து ஓகே இப்போ இது எனக்கு வந்திருக்கு இல்லையா, இதுல நான் என்ன பாடம் லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும், இதுல நான் என்ன கத்துக்கணும், உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நான் இப்ப சின்சியரா நான் தியானம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி எனக்கு பண்ண விடாம வருது. இதுக்கு காரணம் என்ன? நான் வந்து எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 3 hours நான் ரெகுலரைஸ் ஆக்குறது? இந்த கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டுட்டு உட்காருங்க. சோ அது வந்து பதில் உங்களுக்கே வரும். வெயிட் பண்ணணும். வந்து இப்போ கண்ணுக்கு ப்ராப்ளம் சொன்னீங்க, அதனால இப்படி பண்ணா எனக்கு போகுதுன்னு சொல்றீங்க. சோ இங்க வந்து என்னன்னா அந்த கண்ணு கூட எனக்கு சஃபரிங் இத்தனை நாள் நான் இருக்கணும் இந்த சஃபரிங்ல அப்படின்றது அங்கேயும் அது டிசைட் ஆயிருக்கு. சோ இப்போ அது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அது கிளியர் ஆறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு வராது. புரியுது? எனக்கு புரியல லாஸ்டா சொன்னது. இப்போ உங்க கண்ணுல ப்ராப்ளம் ஒரு 2 monthsக்கோ 3 monthsக்கோ இருக்கணும், அப்பதான் அங்க கர்மா கழியும் அப்படின்ற டியூரேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டியூரேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க தியானம் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் சஃபரிங் அவ்வளவு டியூரேஷன் நீங்க வந்து சோல் வந்து இது பண்ணிருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க பண்றீங்க, அது கிளியர் ஆக போகுதுன்னா சோல் வந்து அது இன்னும் ரெடியா இல்ல இன்னும் நீ இந்த சஃபரிங் படணும். சோல் வந்து அந்த சஃபரிங் உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் வச்சிருக்கு. சோல் இன்னும் அக்செப்ட் பண்ணல. இதுல இன்னும் என்னன்னா மேம், இப்படி நான் பண்ணிட்டு இருக்கச்ச எனக்கு வந்து மத்தபடி மனசளவுல மென்டலி எல்லாமே நான் கிளியரா இருக்கேன். ஆனா வந்து எனக்கு பிசிக்கலா அந்த கண்ணுல வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே எனக்கு பெருசா தெரியவே இல்லை. இதுவரை ஒரு துளி கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இன்னும் ப்ராப்ளம் அதிகமா தான் ஆன மாதிரி இருக்கு. சோ அப்படி இருக்கப்ப நான் எப்படி மேம் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் இதுவா எடுத்துட்டு நான் எப்படி நான் மெடிடேஷன் பண்றது? எனக்கு சடன் லோ மூட் வந்துருது. பாசிட்டிவா இருந்தாதான் மெடிடேஷன், நெகட்டிவா இருந்தா நோ மெடிடேஷன். இது கிடையவே கிடையாது. மெடிடேஷன் இஸ் ஃபுட் ஃபார் யுவர் சோல். நீங்க உங்களுக்கு உணவு தரீங்களா இல்ல பட்னி போட்டுக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வயித்துல ப்ராப்ளம், நீ வயித்துல ப்ராப்ளம் கொடுத்துட்டா நான் இன்னைக்கு உனக்கு சோறே போட மாட்டேன்னு விட்டுருவீங்களா? விட மாட்டேன். சாப்பிட்டுதானே ஆகணும். மெடிடேஷன் ஆன்மாவோட உணவு. நீங்க அதுக்கு சாப்பாடு போட்டுதான் ஆகணும். உங்களுக்கு கியூர் ஆகுது கியூர் ஆகல அதெல்லாம் செகண்டரி. பேசிக் திங் நீங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க. தியானம் பண்றீங்கன்னா உங்களுக்கு நீங்க சாப்பாடு போட்டுக்கிறீங்க. புரியுதா? சோ நீங்க அது எனக்கு இந்த நோய் போல அந்த நோய் போல நான் சாப்பாடே போட மாட்டேன்னா அப்ப பட்னி போட்டுக்கிறீங்க உங்களை நீங்களே. அந்த சின்சியாரிட்டி குறையுது மேம் அந்த மெடிடேஷன். எனக்கு தெரியாம எனக்கு தப்புன்னு தெரியுது. அங்க இருக்கிற ஒரு விஷயம் தெரியல உங்களுக்கு. அதோட கரெக்டான ட்ரூத் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. சரி, இப்ப எல்லாமே சோலோட பிளான். இவ்வளவு நாளுக்கு இவ்வளவு சஃபரிங் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது அதோட பிளான். அதனால அங்க கொஞ்சம் தியானம் நடக்கல. இன்னும் நீங்க வந்து இதோட நீங்க ஃபைட் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம். நீங்க உட்காருங்க தியானத்துல. நீங்க உட்கார்ந்துட்டு நீங்களே கேள்வி கேளுங்க. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது, நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் முடியாம போகுது, இதெல்லாம் எனக்கு ஒத்துக்கல, நான் பண்ணிதான் ஆவேன், நான் பண்ணிடுவேன், நான் என்னால முடியும், என்னால பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க.
அது மேபி ஒன் டேல உங்களுக்கு ஆன்சர் வராம இருக்கலாம். பட் ஆனா அதுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? சரி, ஓகே. சோ இங்க வந்து தியானம் அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஏதோ கிடைக்குது, ஏதோ நடக்குது, ஏதோ முன்னேற்றம் வருது அப்படின்றதுக்கு பண்றது கிடையாது. தியானம் இஸ் த பேசிக் நீட், பேசிக் நீட், பேசிக் நீட். நீங்க குளிக்காம இருக்கீங்களா? ஒரு நாள் ஆச்சு. இல்ல. தண்ணி வரல, அது வரல, எது தண்ணி வரலனாலும் கொஞ்சம் தண்ணித்துல குளிச்சிடுறோம்ல. சரி, தண்ணி வந்து ஷார்டேஜ் இருக்கு, எல்லாருமே 2 சொம்பு தண்ணியில குளிச்சிட்டு வாங்க சொல்றோமா இல்லையா? வீட்டுல தண்ணிய வேஸ்ட் பண்ணாம 2 சொம்புல குளிச்சிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக் நீட் அது. தியானம் என்பது பேசிக் நீட், ரொம்ப பேசிக் நீட் அது. நீங்க அது தவிர்க்கிறீங்க அப்படின்னா அதால உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம் வரும். So it is a basic need. ஏதோ கிடைக்கும் பண்றது தியானம் கிடையாது. உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற பேசிக் நீட் தான் மெடிடேஷன். ஓகே, எனக்காகவோ பிஎஸ்எஸ்எம்காகவோ பிஎம்சிக்காகவோ நீங்க தியானம் பண்ணல. நீங்க உங்க பசி தீர்க்கறதுக்கு தியானம் பண்றீங்க. அது புரிஞ்சுக்கோங்க. நாங்க எல்லாருமே ஏன் சொல்றோம்னா, இந்த விஷயம் யாருக்கு தெரியாதே, தெரியாததால நல்ல விஷயங்கள் நாங்க வந்து இது சொல்றோம். ஏன்னா இது சோலுக்கு ஃபுட் அப்படின்றது இது ரொம்ப பெரிய விஷயம். அது யாருமே வந்து செய்யாம தான் இருக்காங்க உலகத்துல. நம்ம ஃபுல்லா வேர்ல்ட் ஓவர் நம்ம ஃபுல்லா பாக்குறோம்னா 0.9999 அவ்வளவு பெர்சன்டேஜ் தான் தியானமே பண்றாங்க. சொல்லணும்னா 1% கூட கிடையாது. ஈவன் உலகம் முழுக்க ஈவன் 1% பீப்புள் கூட தியானத்துக்கு வரல. சோ அப்ப நாம சொல்லும் போதுதான் இது நடக்கும். 1 செகண்ட் மாஸ்டர். சோ இந்த பேசிக் நீட் நமக்கு நாம கொடுத்துக்கணும், அவ்வளவுதான். அது யாருக்கும் தெரியாததால பிஎஸ்எஸ்எம்ல ஒவ்வொரு மாஸ்டரும் இப்ப வந்து சொல்றோம். ஓகே, தேங்க்யூ சோ மச். உங்க குழந்தையா என்ன படிக்கிறாங்க, என்ன பண்றாங்க? ஹலோ ஹலோ, ஹாய். உங்க பேர் என்ன? வெரி குட், சூப்பர். என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சோ நான் மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்க ஏன் வரல? நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரீங்களா? எல்லாம் உங்களை மாதிரி குட்டி குட்டி பாப்பா எல்லாம் எவ்வளவு அழகா பண்றாங்க தெரியுமா? நீங்களும் பண்றீங்களா? ஓகே சார். நம்ம தியானம் பண்ணுவோம், கதை பேசுவோம், ஸ்டோரி ஷேரிங் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். ஓகே சார். ஓகே. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுச்சா? அம்மா கூட தியானம் பண்றீங்களா? அண்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அம்மா தியானம் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? தியானம் எப்படி பண்ணுவாங்க அம்மா? அவன் என்ன சொல்வானா, தியானம் பண்றேன்னா அவன் வந்து, அம்மா நான் என்ன தூங்க வச்சுட்டு தியானம் பண்ணுங்கம்மான்னு சொல்லுவான். நீ மடியில படுத்து கூட ஞாபகம் தியானம் பண்றேன்டா அப்படின்னு சொன்னா, இல்லம்மா நீ என்ன பண்ண வச்சுட்டு, நீ என்ன தூங்க வச்சுட்டு நீங்க பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, குட் பை. சரி, அம்மா எப்ப தியானத்துல இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே ஓகேன்னா இப்படி காட்டுங்க. ஓகே, டன் கம். வெரி குட், குட் பாய். தேங்க்யூ. பாய். எஸ் மாஸ்டர்ஸ், வேற யாருக்கு என்ன டவுட்? ஜெயா ராணில யார் இருக்கீங்க? அட்மிட் பண்ணி பேசுங்க. ஜெயா ராணி, நீங்க புதுசா, ஜஸ்ட் நீங்க எவ்வளவு நாளா தியானம் பண்றீங்க, எங்க இருக்கீங்க?
அது பேர். அது சொல்லுங்க போதும். சொல்லுங்க தீபலட்சுமி. வேற நம்ம குரூப்ல இருந்து யாராவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்களா? காலிங் ஏதாச்சும் போகுதா? மேம் இந்த இன்னைக்கு கொஞ்சம் பேர கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறோம் மேம். நாளைக்கு ஃபைனல் பண்ணிடலாம் மேம். ஓரளவு டே டயத்துக்கு மட்டும் ஆட்கள் வந்து கொஞ்சம் கம்மியா அகண்ட தியானத்துல வந்துட்டு இருக்கு மேம். நீங்க மத்தபடி குரூப்ல ஒரு 4 வாட்டி மெசேஜ் போடுங்க. டே டைம் போடுறேன். அந்த டைம் ஸ்லாட்ஸ் போட்டு ப்ளீஸ் இதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்டார்ட் பண்றது வரைக்கும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க ஒரு 3 வாட்டி. டெய்லி ஒரு தடவை போட்டுறேன் மேம். டெய்லி நீங்க இதுல ஃபுல் எல்லாம் மெசேஜும் தேவையில்லைங்க. அந்த எதெல்லாம் ஸ்லாட் கம்மியா இருக்கோ அந்த டைம்ல சூஸ் பண்ணுங்க. சூஸ் திஸ் ஸ்லாட்ஸ் அப்படின்னு வந்து போடுங்க. எஸ் மேம். எஸ் மேம். ஒரு சின்ன சொல்றேன். வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. ஓகே மேம். அண்ட் வந்து நமக்கு அந்த பிஎம்சி நம்பர்ஸ் கூட வந்திருக்கு. கொஞ்சம் வாலண்டியர்ஸ் யார் வந்து நான் மெசேஜும் போட்டேன். யாருமே ரெஸ்பான்ஸே இல்ல. எஸ் மேம். அதையும் சேர்த்து நாளைக்கு கேக்குறேன் மேம் நானு. கேளுங்க. யார் யாருக்கெல்லாம் மெடிடேஷன் பண்றதுக்கு விருப்பம், சொல்லி கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கோ அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் நேம் கொடுங்கன்னு கேட்கலாம். ஆமா சொல்லி கேட்கலாம். கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதுல ஜாயின் பண்ணி எல்லாரும் அதுக்கு தனியா ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க கையில அந்த நம்பர்ஸ் கொடுத்துடலாம் மேம். ஆல்ரெடி இருக்கு இல்லையா? அதே குரூப்ல போடுங்க. திரும்ப திரும்ப குரூப்ஸ் அந்த வேண்டாம். குரூப்ல வந்து கம்மியா ரெஸ்பான்ஸ் வந்ததுனால நம்ம ஓப்பனா நம்ம குரூப்ல போடலாம் இந்த தடவை. நம்ம வரவங்களும் குரூப்ல வர போடுங்க. நிறைய பேர் வந்து புதுசா வந்து வில்லிங்கா இருக்காங்க. ஆனா Yes, ma'am. விஷயம் தெரியாம எல்லாருமே வந்து வரல. புதுசா வர்றவங்களும் சரி, வாலண்டியரிங் பண்ண தெரியாதவங்களும் பரவாயில்ல. ஜஸ்ட் கால் பண்ணி நம்ம கிட்ட எதுவும் தெரியல அப்படின்னா நம்ம கிட்ட கொடுக்க சொல்லலாம் மேம். அவங்களுக்கு ஆல்ரெடி மெடிடேஷன் தெரிஞ்சவங்களுக்கு ஜஸ்ட் அவங்க கால் பண்ணா போதும். ஆமா. தெரியல அப்படின்னா நம்மள வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லி நம்ம நம்பரை கொடுத்துடலாம். ஷூர் ஷூர். அத வச்சு நம்ம பேசிக்கலாம். எஸ் எஸ். தேங்க் யூ. லதா மேடம் சொல்லுங்க. நேத்தி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா 1 hour மெடிடேஷன் பண்ண முடிஞ்சது. வெரி குட் வெரி குட். தேங்க் யூ ஃபார் ஷேரிங். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க 41 டேஸ்ல சேருங்க. அப்ப இன்னும் வந்து நல்ல டெவலப்மென்ட் இருக்கும். ஓகே. ஜாயின் பண்ணிக்கிறேன். நேம் இதுல குரூப்ல போட்டிருக்கேன். போட்டிருக்கீங்களா? நைஸ். ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ தேங்க் யூ. ஸோ அந்த மாதிரி நீங்க டச்ல இருக்கும்போது உங்க growth நல்லா இருக்கும். மெடிடேஷன் டைமிங்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. வைஷ்ணவி சொல்லுங்க. மேடம் நீங்க இப்போ கிட்ஸுக்கு வந்து ஃப்ரைடே 6 o'clock எடுக்கிறீங்கல்ல மேடம், அது தேர்ஸ்டே மாத்த முடியுமா? தேர்ஸ்டேவா? எஸ் மேம். ஏன்னா கரெக்டா 6 o'clock ஹிந்தி கிளாஸ் வச்சிருக்காங்க மேம். அதனால பிரதன்யனால ஒருத்தருக்காக எல்லாருக்கும் மாத்தணுங்கிறது இது ரொம்ப 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 பர்சனல். இது பர்சனலா என்ன கேட்காதீங்க. சரி ஓகே. ஹிந்தி கிளாஸ மாத்துங்க. ஹிந்தி கிளாஸ் டீச்சர் கிட்ட பேசுங்க. இல்ல அந்த மேம் கிட்டயும் பேச போறேன் மேம். சரி உங்ககிட்டயும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கேட்டேன் மேம். அப்படி கிடையாது. இங்க நான் ஏன் ஃப்ரைடே வச்சிருக்கேன்னா எல்லாருமே ஸ்கூல் முடிச்சுட்டு வீக்கெண்ட் லீவ் இருக்கிறதால ஃப்ரைடே அட்டெண்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்குமே வீக் டேஸ் கிளாஸ் இருக்கும். சோ எல்லாருக்குமே கிளாஸஸ் இருக்கிறதால டியூஷன்ஸ் இருக்கிறதால யாருமே வரமாட்டாங்க. சோ ஃப்ரைடே அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா வீக்கெண்ட் லீவுன்றதால கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்குவாங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ட் சாட்டர்டே சண்டே வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. கரெக்ட் மேம். சோ அதனாலதான் நான் ஃப்ரைடே வந்து சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து 2 கிளாஸஸ்மே ஃப்ரைடே வைக்கிறது எனக்கு எவ்வளவு டஃபா இருக்கு தெரியுமா? ஈவினிங் 6ல போகுது. நடுவுல 1 hour கேப்ல நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு திரும்ப இங்க உட்கார்ந்துடுறேன். அதான் மேம் புரியுது மேம். சரி ஓகே மேம். நான் ஹிந்தி மேம் கிட்ட வேணா நான் பேசுறேன் மேம். இப்போ ஆக்சுவலி கிட்ஸோட கிளாஸ் வந்து என்னன்னா ஜஸ்ட் அவங்க 20 மினிட்ஸ் அட்டெண்ட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா நான் சும்மா அவங்க கூட டிஸ்கஸ் தான் பண்ணுவேன். நீங்க மெடிடேஷன் பண்ண வச்சுட்டு நீங்க டியூஷன் காமிச்சிடலாம். 15 to 20 மினிட்ஸ் இருந்துட்டு கரெக்டா 6:15 6:20க்கு நீங்க அவங்கள அனுப்பிச்சிடலாம்.
இல்ல மேம், அது ஹிந்தி கிளாஸ் பாத்தீங்கன்னா 6 to 6:30 தான் மேம். அதுவும் ஆன்லைன் தான். சோ அவங்க சரி. வந்து ஒரு 1/2 an hour தள்ளி வைக்க சொல்லுங்க, அவ்வளவுதானே. ஓகே மேம். நான் பேசுறேன் மேம் அவங்க கிட்ட. ம். மேம் அப்புறம் வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு நிறைய விஸ்டம்ஸ் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி பிசினஸ் மேம், பிசினஸ்லயும் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணணுமா? நான் பிசினஸ் பண்றேன். சரி. எங்க ரிலேட்டிவ்ஸும் அதே பிசினஸ் பண்றாங்க. சோ அவங்க கேட்கும்போது நான் அப்படியே ஓப்பனா சொல்லணுமா? அது எப்படி மேம்? பிசினஸ் ட்ரிக்ஸ் சொல்றீங்களா? ட்ரிக்ஸ். பிசினஸ் ட்ரிக்ஸ் அதெல்லாமே வந்து அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். அது நீங்க செல்ஃபா உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சுன்னா நீங்க சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன கேட்க தேவையில்ல. அது உங்களோட பர்சனல் திங். ஓகே 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 மேம். அது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லலாம், இல்லைன்னா இல்ல. ஓகே மேம். நீங்க உங்க இன்னரை கேட்டுக்கோங்க. ஃபாலோ யுவர் இன்னர். அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே மேம். மைண்ட் வந்து சொல்லாதன்னு சொல்லுது. அப்புறம் நம்ம ஆன்மாவா நம்ம ஆன்மா தானே, இது எல்லாமே ஒரு டிராமா இல்ல, சொல்லு, ரெண்டு மாதிரி திங்கிங் வருது மேம். நீங்க சொன்ன மாதிரி மைண்ட் அண்ட் புத்தி. எஸ், அதுல இருந்து அந்த ரெண்டு இதுக்குள்ள நம்ம யாரோட எதை வந்து நம்ம கேட்கணும்ன்றது அது நீங்க அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி கிளாரிட்டி கொண்டு வரணும். ஓகே 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 மேம். ஓகே மேம். அப்பனா நம்மளுக்கு வந்து இப்போ ரெண்டு திங்கிங் வருது இல்ல மேம், பாசிட்டிவ் நெகட்டிவ். நெகட்டிவ்னா அது மைண்ட், பாசிட்டிவ்னா புத்தி, கரெக்டா மேம்? அப்படி கிடையாது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே மைண்டுக்கு வரும். ஓகே 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 மேம். ரெண்டுமே மைண்ட்ல வரும். இங்க மைண்ட் அண்ட் புத்திக்கு ஒரு சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, நான் போகலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நான் வந்து செல்ஃபா நான் கேள்வி கேட்கிறேன், நான் போலாமா அப்படின்னு. ஒரு வாட்டி எஸ்ன்னு ஆன்சர் வருது, ரெண்டாவது தடவை கேட்கும்போது நோன்னு வருது. எஸ் நோ மாத்தி மாத்தி கன்ஃபியூஷன் ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா அது மைண்டோட கேள்வி, மைண்டோட ஆன்சர்ஸ் அது. சோ இப்போ புத்தி சொல்ற பேச்சு தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போகணுமா வேண்டாமான்னு புத்திய வந்து 100 டைம்ஸ் கேட்டாலும் எஸ்னா எஸ் தான் சொல்லும் 100 டைம்ஸும், நோனா நோ தான் சொல்லும் 100 டைம்ஸ். ஓகே ஓகே. ஆன்சர்ல ரிப்பீட் எஸ் நோ கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு ஆன்சர் வந்து புத்தி சொல்றது. கன்ஃபியூசிங் ஆன்சர்ஸ் சொல்றது வந்து மைண்ட். ஓகே மேம். ஓகே மேம். மைண்ட்னா அப்பனா கன்ஃபியூஸ் பண்ணும், புத்தினா கிளியரா ஒரு ஆன்சர் கொடுக்கும், கிளியரா சொல்லும். அது எஸ் ஆவது இருக்கலாம், நோ ஆவது இருக்கலாம், பாசிட்டிவ் ஆச்சு இருக்கலாம், நெகட்டிவ் ஆச்சு இருக்கலாம். அதுக்கு நோ. இது எது நமக்கு மேட்ச் ஆகுது, நம்ம எது கரெக்டா பண்ணணும்ன்றது புத்தி வந்து எவ்வளவு வாட்டி நம்ம கேட்டாலும் கரெக்டா அதே பதில் தான் சொல்லும். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். அதுதான் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். மைண்ட் வாய்ஸ் அண்ட் இன்ட்யூஷன் வாய்ஸ் ரெண்டுமே நமக்குள்ள கேக்குறது சேமா தான் இருக்கும். அதுல கன்ஃபியூஷன் என்னன்னா மைண்ட் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணி ஆமா இல்லன்னு நம்மள குழப்பம். அதுவே புத்தினா எது கரெக்டோ அது மட்டும் தான் நமக்கு வந்து கைடு பண்ணும். ஓகே மேம். சரி மேம். மேம் அப்புறம் அந்த வாலண்டியர் குரூப்ல நீங்க போட்ட மெசேஜ் நான் கேட்டேன். நான் இன்வைட் பண்றேன் மேம் ஒரு 10 பேரை. நீங்களே நம்பர் செலக்ட் பண்ண சொன்னீங்க. நான் நாளைக்கு இல்ல எங்க இருந்தோ செலக்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஒரு நீங்க எத்தனை நம்பர்ஸ் எடுத்துக்க போறீங்களோ அது கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் நீங்க ரவுண்ட் அப் பண்ணி இத்தனை நம்பர்ஸ் நான் இப்ப பண்ண போறேன் போட்டுருங்க மெசேஜ். சோ தட் அதர்ஸ் பண்ணும்போது நீங்க எடுத்த நம்பர் சூஸ் பண்ணாம வேற நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்குவாங்க. சரி ஓகே மேம். சரி மேம். ஜஸ்ட் அந்த நமக்கு இப்ப மெசேஜிங்ல அந்த பென்ல சர்க்கிள் பண்றது வருது இல்லையா, சர்க்கிள் கூட பண்ண தேவையில்லை. அங்க இருந்து ஒரு டேஷ் ஒரு லைன் படிங்க, இந்த நம்பர்ஸ் வரைக்கும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே மேம். நாளைக்கு மார்னிங் நான் சென்ட் பண்றேன் மேம். அது சென்ட் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸ் பண்ணுங்க. அது முடிச்ச பிறகு அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர்ஸ் யாரும் எடுத்துக்கலன்னா நீங்க அதுக்கு நெக்ஸ்டே எடுத்துக்கலாம். சரி ஓகே மேம். ஓகே அண்ட் வந்து அதே நம்பர்ஸ் நீங்க கிளிக் பண்ணாலே கால் போயிடும். திரும்ப நீங்க ஒவ்வொரு நம்பர் டைப் பண்ண வேண்டாம். ஓகே மேம்.
ஓகேங்களா? அந்த மெசேஜ்லயே நீங்க அது கிளிக் பண்ணாலே அது கால்க்கு போயிடும். அது பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் நீங்க வந்து ஃபாரின் நம்பர்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் கால் தான் பண்ணணும். அது பார்த்துக்கோங்க. ஓகே மேம். நம்ம ஓகே இந்தியன் மேம். நம்பர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 9ல அப்படிதான் ஆரம்பிக்கும். ஏதாச்சும் டவுட்டா இருக்கு நம்பர்னா வாட்ஸ்அப் கால்ல போயிடுங்க. ஓகே மேம். சரி மேம். அது மேம் கொஞ்சம் டைமிங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லல்ல மேம்? இந்த டைம்ல முடிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த வாட்டி சரி ஓகே. இது குடுக்கல நமக்கு. ஜெனரலா தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாருமே நான் பண்றேன் அப்படின்னு வில்லிங்கா இருக்கிறதால நான் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன். அது அப்போ சொன்னது எனக்கு இப்பதான் அவங்க லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே மேம். சோ சரி மேம். இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம குரூப் பத்தி சொல்லுங்க. அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த இருக்கிற மாஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணணும்னா நீங்க குரூப்ல வந்து மெசேஜ் போடுங்க. டீடைல்ஸ் குடுக்குறேன். ஓகே மேம். சரி மேம். சரி மேம். நாளைக்கு மார்னிங் நான் அனுப்புறேன் மேம் நம்பர். ஷூர். தேங்க் யூ so much. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ் மாஸ்டர்ஸ். ஜெயா ராணி, வேற யாரு? கிருஷ்ணகுமாரி மேடம். இருக்கீங்களா கிருஷ்ணகுமாரி? ஜோஷி சார் சொல்லுங்க. மேடம் தாம்பரம் ஏரியால யாராவது மாஸ்டர்ஸ் இருக்காங்களா? இல்ல பிரமிட் சென்டர் ஏதாவது இருக்கா மேடம்? தாம்பரம்ல பிரமிட் சென்டர் இல்ல. மாஸ்டர்ஸ் யார் இருக்காங்க நான் கேட்டுதான் சொல்லணும். எதுக்கு சார்? இல்ல ஆக்சுவலி திருப்பூர் பக்கத்துல இருந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ண இன்னைக்கு தான் பேசினேன் அவங்க கிட்ட. அவங்களோட ரிலேட்டிவ் அங்க இருக்காங்களாம். ஸோ அங்க ஏதாவது பிரமிட் இருக்கிற இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க, அவங்கள லிங்க் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு. தாம்பரம்ல எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. கேக்குறேன் மேம். நான் வந்து ஈஸ்ட் தாம்பரம் தான் மேம். பட் ஆனா தாம்பரம்ல இல்ல மேம். ஊரப்பாக்கம்ல ராஜு மாஸ்டர். ஊரப்பாக்கம் கரெக்ட். ராஜு மாஸ்டரோட பிரமிட் இருக்கு. அங்க போலாம். அது ஓகே. ராஜு மாஸ்டர் கிட்டே பேசுறேன் மேடம். ஓகே தேங்க்யூ. ராஜு மாஸ்டர் தெரியும் இல்லையா? நமக்கு குரூப்லயும் ஆமா பிஎஸ்எஸ்எம் குரூப்ஸ்ல இருப்பாரு அவரு. அண்ட் நான் ஜோசி பேசுறேன் மேடம். பாருங்க, உங்களோட இதுல வந்து கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா பாருங்க. ஒரு நாள் சொல்லுங்க, நான் வரேன். ஷூர் மேம். ட்ரை பண்ணுங்க. எங்கேயாவது கிளாஸஸ் யாராவது சரி எங்க இருந்தாலும் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ண முடியும்னா கூப்பிடுங்க. வித்தின் சென்னை இப்போ நம்ம பண்ணலாம். அண்ட் மத்த ஊர்ல என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நான் வரணும்னா ஒரு 2 days நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வீக்கெண்ட்ஸ்ல வர முடியும். மற்ற ஊர்ல கூப்பிடலனாலும் எனக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் வந்து என்னோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு நான் சொல்றேன். 2 days இருக்கிற மாதிரி வரும். அப்புறம் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 classes ஆவது அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி முடியும் அப்படின்றவங்க அதர் ஸ்டேட்ஸ் கூட என்ன கூப்பிடலாம். ஏன்னா தியான பிரச்சாரத்துக்கு டிஎம்வை பிரச்சாரம் நம்ம பண்ணி ஆகணும் எல்லா ஊர்லயும். அதனால யார் இன்ட்ரெஸ்டடோ எங்க இன்ட்ரெஸ்டடோ சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. சொல்லுங்க. நல்லா இருக்கு மேடம். அதான் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்குது மேடம். எனக்கு மத்த நாள்ல கொஞ்சம் லேட் ஆகுது. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் உட்கார்ந்த உடனே ஒரு 5 நிமிஷத்துல நல்ல எனர்ஜி இறங்க தெரியுது. அப்படியே நல்லா இருக்கு. வீட்ல இப்ப யாராச்சும் பண்றாங்களா? என்ன சொல்றீங்க? யாராவது பண்றாங்களா இப்போ? வீட்ல எல்லாம் யாரும் பண்ணல மேடம். ஃபர்ஸ்ட் நான் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். எனக்கு ஒண்ணு நல்லாச்சு. அது ஏதாவதுனா நான் சொல்ல முடியும். சொல்றேன் எல்லார்கிட்டயும். எல்லாம் பசங்க எல்லாம் பொண்ணுங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க சின்ன பசங்க பேரம் பேத்தி எல்லாமே அவங்க கிடைச்சப்ப உட்கார வச்சிருங்க ஒரு 2 நிமிஷம். அதான் யாரும் வரமாட்டேன்றாங்க மேடம். நானும் எங்க வீட்டுக்கார மட்டும் தான் தனியா இருக்கிறோம். நான் மட்டும் நிம்மதியா பண்றேன் மேடம். எனக்கு நிம்மதியா டைம் நீங்க பார்க்கு கோயில் போறீங்க இல்லையா? அங்க போகும்போது இல்ல மேடம், நான் தான் எங்க உங்க வீட்டுக்கு வந்து தியானம் பண்றதுக்கே முடியல மேடம். ஆட்டோ வைக்கணும், செலவாகணும்ட்டு நான் வர்றதில்ல. அதனால வீட்டுல நல்லா நீங்க கொடுத்த பிரமிட்ல உட்கார்றேன். பிரமிட் இல்லன்னா கூட வெளியே போக மாட்டீங்களா? எங்கேயுமே போறது இல்ல மேடம். எனக்கு கால் வலி ரொம்ப. நீங்க வந்து அதே மாதிரி இருக்க கூடாது. கொஞ்சமா வீட்டுல தெரியும் மேடம். பக்கத்துல இருக்கிற பார்க்கு அப்படி வெளியே இயற்கைக்கு போகணும். அங்க கிரவுண்ட் அங்க இப்ப பார்க்குக்கு போனீங்கன்னா மண்ணுல காலை வச்சு நடங்க. செப்பல் எடுத்துட்டு மண்ணுல உங்க வெறும் காலோட நடக்கும் போது பூமி தாயோட சக்திகள் நமக்கு கால் வழியாக உள்ள வரும்.
அப்ப வந்து உடல் வந்து தானா அந்த நோய்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போகும். இதுதான் earthing, grounding அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அந்த மண்ணு படணும் கால்ல. ம். நம்ம எல்லாமே டைல்ஸ் போட்டு மூடிட்டோம்ல வீட்ல. ஆமா மேடம். வீட்ல எங்கேயுமே நம்ம பூமி தாய தொடவே முடியாது. கரெக்ட் தான். நீங்க பார்க் போங்க, ஒரு 10 நிமிஷம் வெறும் காலால அப்படி நடங்க. இல்ல கால் சும்மா வச்சுக்கோங்க, கால் வலிக்குது அப்படின்னா அந்த மண்ணுல வைங்க. ஓகே மேடம். அங்க அழுக்கு குப்பை இதெல்லாம் பார்க்காதீங்க. பூமின்னா எல்லாமே அந்த பூமி தாய் எல்லாரையுமே தாங்குது. அழுக்கானாலும் குப்பையானாலும் சேரானாலும் சேறு சகதி எது இருந்தாலும் அது பூமி தாய். அதுல இருந்து நமக்கு நம்ம கால் வழியாக அந்த மெலிசான ரந்திரங்கள் இருக்கும். கால் வந்து நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது வழியாக நமக்கு அந்த சக்தி உள்ள போகுது. இயற்கை பூமி தாயோட சக்தி நமக்கு போறதால புல்லு மேல நடந்தாலும் ரொம்ப நல்லது. இது எல்லாமே நம்ம கால் வச்சு இருக்கணும். அந்த செப்பல் போட்டு ஷூ போட்டு எல்லாம் வாக்கிங்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவ்ளோ சாக்ஸ் போட்டு இவ்ளோ சாக்ஸ் போட்டு அதுக்கு மேல இவ்ளோ ஷூ போட்டு அப்ப எதுக்கு நம்ம போறது? வாக்கிங்னு இவ்ளோ ஒரு ஃபேஷன். இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துட்டு இருக்கிற இதுவெல்லாம் போச்சு. வெறும் கால்ல தரையில படணும். சரிங்க. ட்ரை பண்றேன் மேடம். படணும் அட்லீஸ்ட். எங்க வீட்டு பின்னாலேயே இது கொஞ்சம் மண்ணு அந்த பார்க்லயே நான் பாக்குறேன். அங்க அந்த டைல்ஸ் போட்டு பாதை போட்டிருப்பாங்க. அங்க நடக்கிறவங்களும் அந்த பாதையில தான் நடப்பாங்க. மண்ணுல நடக்க மாட்டாங்க. மண்ணுல நீங்க நடந்தாதான் உங்க உடல் நல்லா ஆகும். சரிங்க மேடம். மண்ணுல நடக்கணும். பூமி தாய டச் பண்ணணும். அதுதான் கிரவுண்டிங். அர்த்திங் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? நீங்க பெரியவங்க கட்டாயமா அது பண்ணணும். சரிங்களா? நாங்களாச்சும் பண்ணாலும் பண்ணலன்னாலும் நீங்க கால் வலின்னு சொல்றீங்க. கட்டாயமா பண்ணுங்க. வாரத்துல கால் வலியே பறந்து போயிடும். ஓகே மேடம். நான் ட்ரை நான் போறேன் மேடம். நான் எங்க பேத்தி யாராவது இட்டுன்னு தான் போகணும் மேடம். தனியா போக மாட்டேன். ஏன்னா எங்கன்னா விழுந்துடும், எங்க வீட்டுக்கு திட்டுவாரு. தனியா போயிட்டு மயக்கம் வருதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தமே என்ன தனியா பேலன்ஸ் தனியா நடப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸா பாத்துக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. இது ட்ரை பண்றேன் மேடம். எங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்க இதெல்லாம். சரிங்க மேடம். நம்ம வாசல்லயே அந்த மண் இருந்தாலும் அந்த மண்லயும் நீங்க நடக்கலாம். நம்ம நடக்கலாம். சரி. வாசல்ல கூட எல்லாருமே செடிகள் தொட்டிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் மண்ணா தான் இருக்கும். அந்த மண்ணுலயும் நீங்க கொஞ்சம் நிக்கலாம், நடக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். சரிங்க மேடம். நான் ட்ரை பண்றேன் மேடம். ட்ரை பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் மேல சொல்றேன் மேடம். சரிங்க சரிங்க. அதான் எல்லாரும் கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்டுருக்கேன் மேடம். சரி, எனக்கு ஆன்சர் ஏதோ வந்துடுது. நான் கேட்க நினைக்கிறதெல்லாம் யாராவது கேட்கறாங்க. அதனாலதான் நானா பேசல. நல்லா இருக்கு, தியானம் போயிட்டு இருக்கு. கோவத்தையும் குறைச்சிட்டு தான் வரேன். நான் ரொம்ப இப்ப எதுவும் ரொம்ப பேசிக்கிறதே இல்லை. ரொம்ப சைலண்ட் ஆயிட்டேன். எதனா கூட மௌனத்திலே பதில் சொல்றது, இல்லைன்னா ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராவா எதுவுமே 2-3 வார்த்தை சேர்த்து பேசுறது இல்லை. அது நமக்கு கொஞ்சம் காமா நிம்மதியா இருக்குது. எதுக்கு ஒரு பேச்சு சொல்லிட்டு 4 பேச்சு வாங்கணும். அதுக்கோசம் எதுவுமே கேட்டா தூரமா இருந்து பேசுறது இல்ல. தூரமா இருந்து பேசினா நம்ம சவுண்டா பேச வேண்டியதா இருக்கு. அதுல ஏன் கத்துற என்னமோ நம்ம என்னமோ அவங்கள இது பண்றப்பல நினைச்சுக்கிறாங்க. அதனால கிட்ட வந்து அவங்க அவங்க சொன்னாலும் அவங்க கிட்ட வர வரல நான் பதிலே கொடுக்கறது இல்லை. கிட்ட வந்த பிறகு நல்லமா பேசிக்கலாம். ஏன்னா தூரமா இருந்தா பொருள் எடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால எல்லாமே நான் ஏற்கனவே நான் கொஞ்சம் சைலண்டா தான் இருப்பேன். இப்ப எல்லாமே மாறிட்ட. கோவம் வர இடத்துல கூட குறைச்சிக்கிட்டேன் மேடம். இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கண்ட்ரோல் பண்ணோங்கிறது புரியுது எனக்கு. எல்லாம் தியானத்தினால எவ்வளவோ எனக்கு அமைதி கிடைச்சிருக்கு. நிம்மதியா இருக்கிறேன். யாரு எது சொன்னாலும் எனக்கு தேவையில்லாதான் இருக்காது. அதை நான் காதுலயே போட்டுக்கிறது இல்லை. அவங்க இப்படி சொல்லணும்னா நம்ம கேட்கணும் இருக்கு. அது கேட்டோமா அதை விட்டுட்டோம். அப்படி ஒரு நீங்க சொல்லி எனக்கு அது நல்லா புரிஞ்சிச்சு. அதனால யார் எது சொன்னாலும் நம்ம கர்ம கழியுது, நம்ம எந்த ஜென்மத்துல பேசணுமோ இவங்க பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுட்டா அத வரமாட்டேங்குது. அதனால அப்படிதான் நினைச்சிட்டு போயிடுது. நான் வந்தா கூட யாராவது என்ன இப்படி பேசுறாங்க, நீ கம்முன்னு இருக்க. ஆமா, நான் எந்த ஜென்மத்துல யார பேசணும் அதை நான் அனுபவிக்கணும்.
அது மருமகளா இருக்கட்டும், மாப்பிள்ளையா இருக்கட்டும், யாராவது சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அதனால என்ன நமக்கு அப்படின்னு ஒரு தெளிவு வந்துச்சு. எது மேலுமே ஒரு அவ்வளோ பற்று இல்ல மேடம். ஒரு ஸ்வீட்ஸ் கூட முன்னெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சாப்பிடுவேன். எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப இஷ்டம். ஆனா இப்ப அந்த டேஸ்ட்னஸ் இல்ல. பார்த்தா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோமா ஒண்ணு அவ்வளவுதான். திரும்ப சாப்பிடணும் அவ்வளோ ஒரு இதெல்லாம் இல்ல. இப்ப எவ்வளவோ நான் இந்த சாப்பாட்டு விஷயத்துல கூட எதுவுமே எனக்கு பிடிச்சது, பிடிக்காது எதுவுமே ஏதோ வைக்கணுமா, சாப்பிடணுமா அப்படி எவ்வளவோ நானு மாறிட்டேன் இப்போ. அந்த ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப நான் விரும்பி சாப்பிடுவேன். ஆனா அத கூட நான் காஃபி மட்டும் தான் சாப்பிடுறேன். காலைல ஒரு கப்பு, சாயந்தரம் ஒரு கப்பு, நடுவுல எப்பனா ஒரு மாதிரி இருந்தா காஃபி சாப்பிட்டுடுவேன். அதுதான் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதையும் கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் குறைச்சிக்கணும்னு பாக்குறேன். அவ்வளவுதான். அவ்வளவு இப்போ எது மேலுமே ஒரு யார் திட்டினாலும் யார் மேலயும் ஒரு ரொம்ப பாசம் வைக்கிறதும் எனக்கு முடியல. சொன்னா எல்லாருமே ஒண்ணாம் பால் தான் நினைக்கிறேன் நான். ஒரு எவ்வளவோ எனக்கு மனசு எனக்கு நிம்மதியா இருக்கு, காமா இருக்கு. நான் சந்தோஷமா உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருந்துக்கிறேன் மேடம். வெளியே என்ன பேசணும்னா அந்த டைம்ல ஒரு நிமிஷம் எனக்கு மனசு ரொம்ப அது கொஞ்சம் இதாகுது. அத கூட நம்ம ஸ்டடி பண்ணணும். இன்னும் நான் 3 மணி நேரம் நான் 6 மணி நேரம் பண்ணாதான் எனக்கு அந்த இது வரும் போல இருக்கு. இப்ப எப்ப 2 மணி நேரம் பண்ணிடுவேன். நான் இந்த ஸ்லாட்ல இல்லாத நேரம் கூட நான் பண்றேன் மேடம். ஆனா அது போடணும்னு இல்ல. நான் இந்த அகட தியானத்துல ஏன்னா சொல்லிட்டா அந்த நேரம் தவறிட்டா நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்னமோ தப்பு செஞ்சுட்டாப்புல ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் ஒரு 1 ஹவர் 1 ஹவர் தனித்தனியா பிரிச்சுட்டேன் இப்போ. ஆனா நடுவுல நான் உட்காந்து 4ல இருந்து 6 இல்ல 5ல இருந்து 7 எப்படி டைம் கிடைக்குதோ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் உட்கார்ந்துடுறேன் மேடம். வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். உங்க வயசுல இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது ரொம்ப கிரேட். தொடர்ந்து பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் சொல்றேன். அண்ட் நல்ல குணமாகணும். நிறைய மாற்றங்கள், நிறைய ஹீலிங் நடக்கணும்னா ஒரே வாட்டியா நீங்க 3 ஹவர்ஸ் உட்காரணும் மேடம். அந்த மாதிரி உட்காரும் போது முக்கியமா பௌர்ணமி, அமாவாசை, இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் இப்போ அசென்ஷன் டே அந்த மாதிரி எல்லாம் நாட்கள்ல நீங்க வேலை விட்டுட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்துடணும். சரிங்க மேடம், அதையும் ட்ரை பண்றேன் மேடம். அந்த மாதிரி முக்கியமான நாள் நான் ஏதாவது போட்டேன்னா அன்னைக்கு உட்கார்ந்துருங்க. நிறைய ஒரே வாட்டி உட்காரணும். சரிங்க மேடம். அப்போ நிறைய எனர்ஜி மல்டிபிள் ஹீலிங் ஃபாஸ்டா நடக்கும். அந்த நாட்கள்ல பண்ணா கூட போதும் நிறைய. சரிங்களா? சரிங்க மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மேம். ராஜேஸ்வரி மேடம் பேசுங்க. எஸ் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ஸோ ரொம்ப நிறைய பேர் நியூவா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பியா இருக்கு மேம். நாங்களும் தியானம் நான் அகண்ட தியானம் ஒரு ஸ்லாட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற டைம் நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைம் கரெக்டா எனக்கு கொடுக்க முடியல. அந்த மார்னிங் மட்டும் பண்ணாலும் போதும். நோ ப்ராப்ளம். எஸ் மேம். ஸோ அதே போல சர்வீஸ் அப்படின்னும் போது நம்ம ஒரு வெளியெல்லாம் சொல்லி தந்தாதான் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகணும். அதனாலதான் கோயில் பார்க்குக்கு எல்லாம் போய் தியானம் பண்ண சொல்றது. அதனாலதான் என்ன பண்றீங்கன்னு யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்போ நம்ம சொல்லி தரதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதனாலதான் கோயிலுக்கு பார்க்குக்கு எல்லாம் போய் தியானம் பண்ண சொல்றதே அதுக்காக தான். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் மேம். ஆமா, அதுக்குதான் அவங்க அதுவும் முக்கியமா அவங்க பெரியவங்க கோயில்ல போயிட்டு அவங்க பண்ணும்போது எல்லாருமே கிட்ட எல்லாருமே கத்துக்குவாங்க. கேட்டு கத்துக்குவாங்க. நம்ம கிட்ட நெருங்க மாட்டாங்க. சோ பெரியவங்க எல்லாருமே பண்ணும்போது அது அட்ராக்ஷன். இவ்வளவு பெரியவங்க பண்றாங்களே, என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே இது பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க சொல்றது கேட்பாங்க, பெரியவங்க சொல்றது கேட்பாங்க. எஸ் மேம். சோ நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போனா கம்பல்சரி தியானம் பண்ணிட்டு வரோம். அதனால நானே எங்க ஹஸ்பண்ட் ராஜேஸ்வரி மேடம் நீங்க இந்த வாட்டி டொனேஷன் புக் எல்லாம் வாங்கிக்கோங்க. நீங்க எவ்ரி டைம் வாங்குவீங்க இல்லையா? அதே மாதிரி அமிர்தவல்லி மேடம்க்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க அனுப்பிச்சிருவாங்க. மேம் அமிர்தவல்லி மேம் நேத்தே அவங்களே கால் பண்ணி எனக்கு கொரியர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க மேம். அப்ப பேம்ப்ளெட்ஸ் கூட சொல்லிடுங்க. எஸ் மேம். 2 சேர்த்து தான் மேம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. அண்ட் குரூப்ல எல்லாருக்கும் சொல்றேன், டொனேஷன் கலெக்ட் பண்றேன் அப்படின்றவங்க நமக்கு டொனேஷன் புக்ஸ் இருக்கு. அது வாங்கி நீங்க கலெக்ட் பண்ணலாம். அண்ட் பேம்ப்ளெட்ஸ்
ஃப்ளையர்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ அதுவும் நீங்க வந்து அமிர்தவல்லி மேடம்க்கு சொன்னீங்களா அவங்க அனுப்புவாங்க. கால் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே உங்க அட்ரஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஓகே. வேற யாருக்கு எது வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்க ஜெனரல் ஃப்ளையர்ஸ் ஆனாலும் நம்ம டிஎம்ஒய் ஃப்ளையர்ஸ் ஆனாலும் நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ரேணுகா மேடம் பேசுங்க. மேம் அது வாலண்டியருக்கு நீங்க போட்டிருந்தீங்கல்ல மேம் நம்பர்ஸ், ஆமா போன் நம்பர், அதுல 6ன்றதுல ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன், அந்த ஸ்லாட் நான் எடுத்துக்கிறேங்க மேம். காலிங் அது நான் எடுத்துக்கிறேன்னு அது உங்க பேரை போட்டு அது போட்டுருங்க. அது குரூப்ல போட்டிருக்கேங்க மேம். போட்டுட்டீங்களா? அது நான் போட்டிருக்கேங்க மேம். சரி, நான் செக் பண்றேன். அப்படி குரூப்ல போட்டுட்டீங்கன்னா அது யாரும் அந்த நம்பர் வேற யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே மேம். அண்ட் வந்து எனக்கு நீங்க ஃபோன் பண்றது மட்டும் கிடையாது, பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து பிஎம்சில நான் சப்மிட் பண்ணணும். நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் நான் அப்படியே அவங்களுக்கு ஆடியோ அனுப்பிச்சிருவேன் நான். ஓகே மேம். ஓகேங்களா? நீங்க கொடுக்குற நம்பர்ஸோட உங்க ஆடியோ மெசேஜும் ஃபீட்பேக் நான் அவங்களுக்கு அனுப்புவேன். அதனால பண்ணதுல எனக்கு ஃபீட்பேக் கட்டாயமா நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? எஸ் மேம். எஸ் மேம். தேங்க் யூ மேம். இன்னொன்னு மேம், உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு உங்க சின்சியாரிட்டி எங்களுக்கு இன்னும் வேணும். இன்னும் 25 இயர்ஸ்க்கு பேக்ல நாங்க எப்படி இருப்போம்னு எங்களுக்கு பிளாஷ்பேக் போகுது. எனக்கு பிளாஷ்பேக் போகுது, நம்ம எப்படி இருக்கணும்னு மேம பார்த்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் இப்ப அந்த அம்மா பேசினாங்க, அவங்களுக்கு நான் எனக்கா தெரிஞ்சு கேட்டது, அடுத்தவங்க நம்ம ஏதாவது பேசினாங்கன்னா உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த செகண்ட் நமக்கு ஒரு மாதிரி மனசு பூர்வமா சந்தோஷமாயிருது மேம். யார் நம்மளை திட்டினாலுமே ஒரு மாதிரி உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஒரு மாதிரி ஹாப்பியா ஒரு மாதிரி சிரிப்பே வந்து அவங்க முன்னாடி நான் திட்டிகிட்டே இருக்கேன், நீ சிரிக்கிறீங்களா அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க அந்த ஆசீர்வாதம். மன்னிக்கிறதுன்னு சொல்லலாம் மேம். அது அப்படி இருக்குங்க மேம். அதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேங்க மேம். எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ரேணுகா மேடம். என்ன மாதிரி இல்ல, இன்னும் நீங்க சூப்பரா இருக்கணும் நீங்க எல்லாருமே. அதுதான் நானும் விரும்பப்படுறேன். பண்ணி நாங்க எத்தனை குரூப் எடுக்கிறோம் அப்படின்றத டைமோட உங்களை மாதிரியே நாங்க ஸ்லாட் போடணுங்க மேம். இத்தனை குரூப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யார் எத்தனை குரூப் எத்தனை மாஸ்டர்ஸ் ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே நம்ம கிட்ட டிபெண்டன்சில இருக்கக்கூடாது. அந்த டிபெண்டன்சி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மாஸ்டர் கிடையாது. பக்கத்துல யாரோ 2-3 பேர் வந்து நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தாளம் போட்டாங்கன்னா அது டிபெண்டன்சி. அந்த மாதிரி தேவையில்லை. நம்ம வந்து எல்லாருமே உயரணும், எல்லாருமே மாஸ்டர் ஆகணும், யாருமே டிபெண்டன்சில இருக்கக்கூடாது. ஒரு பேருக்காகவோ புகழுக்காகவோ நீங்க ஒரு மாஸ்டரா இருந்து என்னோட ஃபாலோவர்ஸ் இவங்க அப்படின்னு வந்து இருக்கக்கூடாது. எல்லாருமே இருக்கணும். எஸ் மேம். அவ்வளவுதான் மேம். இது ஸ்பிரிச்சுவல்ல மட்டுமா இல்லைன்னா பிசிக்கல்லையும் கூடயா மேம்? பிசிக்கல்ல ஏன்பா நீங்க இழுக்கிறீங்க எல்லாத்துக்கும்? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது வந்து மாறும். எதுவுமே வந்து மேட்ச் பண்ண முடியாது. நீங்க எந்த கண்ணோட்டத்துல கேக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் ஒரு விஷயத்துல சொல்லும் போது நீங்க வந்து குழம்புவீங்க. ஓகே மேம். ஓகே மேம். சரி மேம். இதெல்லாம் நீங்க பிசிக்கலா வந்து செல்ஃபா நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே. நீங்க எனக்கு ஜஸ்ட் கேக்குறீங்க, என்னோட கண்ணோட்டம் வேற. நான் அது சொல்லும் போது உங்களுக்கு அது மேட்ச் ஆகாம உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். ஓகே மேம். நானே அனலைஸ் பண்ணணும். நீங்க அனலைஸ் பண்ணுங்க, இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். சோ எப்பவுமே மாஸ்டர்ஸ் அப்படின்னா ஃபாலோ இன்ட்யூஷன். நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், கைடன்ஸ் கொடுப்பேன். ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபாலோவராவே இருப்பீங்க. என்னோட விஸ்டமை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இன்ட்யூஷனுக்கு கனெக்ட் ஆவீங்க.
என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம், என்னோட விஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேம். அதுதான் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருமே பத்ரிஜியோட ஃபாலோவர்ஸ் கிடையாது. பத்ரிஜி கொடுத்த விஸ்டம் ஃபாலோவர்ஸ் நம்ம எல்லாமே. சோ யார் எல்லாமே விஸ்டம்க்கு ஃபாலோவர்ஸா இருக்காங்களோ நீங்க எல்லாருமே க்ரோ ஆவீங்க, மாஸ்டர்ஸ் ஆவீங்க. ஒரு மனுஷனுக்கு ஃபாலோவரா இருந்தா எந்நேரமும் ஃபாலோவராவே இருந்துருவீங்க, ஒரு சிஷ்யனாவே இருந்துருவீங்க. ஓகே மேம், சூப்பரா ஆன்சர் கொடுத்தீங்க மேம். தேங்க் யூ. நீங்களே அந்த மாதிரி சிஷ்யனா இருக்கும்போது நீங்க குருவானாலும் நீங்க நிறைய சிஷ்யனா உருவாக்குறீங்க. எல்லாருமே சிஷ்யர்களாவே இருப்பாங்க. எப்போ எல்லாரும் குரு ஆகுறது? எப்போ இந்த விஷயங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது நம்ம? ஓகே மேம், புரிஞ்சிருச்சு. நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கும் போதுதான் நம்ம பெர்ஃபெக்ஷனால எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. வந்து எல்லாருமே அந்த வானப்பிரஸ்தம் அப்படின்னு இருக்கு. வானப்பிரஸ்தம்னா 4 விஷயங்கள். பிரம்மச்சரியம், யவ்வனம், ஐயோ பேர் மறந்துட்டேன். 4 வரும், நான் அது ஷேர் பண்றேன். இந்த 4 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் வந்து பிரம்மச்சரியம் சொல்லுவாங்க. அந்த பிரம்மச்சரியத்துல நம்ம எல்லாருமே மியூட்ல போயிடுங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ்ல ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் தான். அங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. ஜாலியா இருக்கிறது, அழகா இருக்கிறது, என்ன தேவையோ அங்க ஓப்பனா செய்யறது, எல்லா லேர்னிங்ஸ் ஏதோ ஒரு வாழ்க்கையில என்ஜாய் பண்ணி எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லாம ஜஸ்ட் படிப்பு. அது ஒரு ஸ்டூடெண்ட் ஏஜ். சாரி. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் தப்பே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து உலகத்துல எல்லாமே கத்துக்கிறீங்க. எல்லா சைட்ல இருந்தும் எக்ஸ்போஷர் தான் ஆகுது உங்களுக்கு, நீங்க கொடுக்கல. அதுக்கப்புறமா வர 20+ இருந்து வர எல்லா விஷயங்கள் எல்லாமே அப்போ நீங்க எல்லாம் கத்துக்கிட்டு ஆச்சு. வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்ஸ், டவுன்ஸ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இது எல்லாமே ஃபேஸ் பண்ண அனுபவங்கள். எது சரி, எது தவறு, நான் எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், நான் எப்படி செட்டில் டவுன் ஆகணும், இது எல்லாமே வாழ்க்கையில அப்போ வாழ்க்கை பாடங்கள் அப்ப கத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் என்ஜாய்மெண்ட். அதுக்கப்புறமா நீங்க போற அந்த 10-20 இயர்ஸ் வந்து என்னன்னா அப் டு 40 வாழ்க்கை பாடங்கள். வாழ்க்கையில எல்லா பாடங்கள் கத்துக்கிட்டு ஒரு மெச்சூரிட்டி வந்து செட்டில் ஆகுங்க. ஆஃப்டர் 40 ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அடி எடுத்து வைக்கிறீங்க. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி அடி எடுத்து வைக்கும் போது அப்போ இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. 50-50 மேனேஜ் பண்ணணும். ஆஃப்டர் 60 அப்படியே அந்த 50ன்றது 20-30க்கு வந்துடணும், இங்க ஏறணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி அதிகமாகணும். அந்த மிடில் ஏஜ்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் பிசிக்காலிட்டி, பிசிக்கல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரெண்டு 50-50 இருக்கணும். உங்களுக்கு 60 இயர்ஸ் ஆகும்போது பிசிக்கல் லைஃப் குறையணும் பர்சன்டேஜ், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏறணும். ஆஃப்டர் 70 இது இன்னும் குறைஞ்சிடணும், 10% தான் இருக்கணும், இது 90 போயிடணும். ஆஃப்டர் 80 அப்படின்னு நம்ம இன்னும் இருக்கோம் அப்படின்னா அப்போ ஹஸ்பண்ட் கூட கிடையாது, ஒன்லி நீங்க தான் கம்ப்ளீட். உங்களுக்கு நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப்டர் 80. அப்ப ஹஸ்பண்ட் எல்லாம் கூட சேவை செய்யறது கூட கிடையாது. அப்படி நீங்க வாழும் போதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில மேக்சிமம் ஹைட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணி உங்களால போக முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம PSSMல ஆஃப்டர் 50 வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் கூட வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் மாஸ்டர்ஸ், என்னோட கோ மாஸ்டர், அவ்வளவுதான். ஆஃப்டர் 50 அதுவும் கிடையாது, ஒன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆஃப்டர் 50 எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே குழந்தைங்களை செட்டில் பண்ணிட்டோம்னா PSSMல கம்ப்ளீட் 100% ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க இன் PSSM. நான் சொல்றது ஜென்ரலா உங்களுக்கு 80க்கு தான் நான் சொல்றேன்.
ஸோ எப்போ நீங்க 100% ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரீங்களோ அன்னைக்குதான் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆரம்பிக்குது. நம்ம அதுக்குள்ள இறக்கறதுக்குள்ள எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியும்? ஸோ இப்ப நீங்க வந்து பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ரமண மகாமுனி பாத்தீங்கன்னா 7 வயசுல வீட்டை விட்டு போயிட்டாரு. அப்ப 7 வயசுலயே 100% ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்துட்டாரு. ராகவேந்திர சுவாமி எடுத்துக்கோங்க, அவரும் ஒரு டீனேஜ்ல தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே அதுல ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க முழுக்க 100% ஸ்பிரிச்சுவாலிட்டி கொடுத்ததால அவங்களுக்கு இன்னொரு பிறவி இல்லாம அவங்க பிறவிய வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சம்சாரம் அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் இங்க வாழ்றதுக்கு நமக்கு போர் அடிக்காம அண்ட் உற்றார் உறவினர் எல்லாருமே நம்ம கர்மாஸ் கழிக்கிறதுக்கு கொண்டு வரோம். இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து இதுல இருக்கவே மாட்டோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுதான் உங்களை வந்து உயர்த்துது, இதுதான் உங்களை வாழ்க்கை சக்கரத்துல இருந்து கொண்டு வெளியே போகுது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஓல்ட் ஏஜ்லயாவது 100% ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நம்ம வரணும். அந்த வானப்பிரஸ்தம் அப்படின்ற அந்த டாபிக்ல இதெல்லாம் வரும். நான் வந்து அது ஷேர் பண்றேன். நான் சர்ச் பண்ணிட்டு ஷேர் பண்றேன். ஸோ அந்த மாதிரி கரெக்டா இது எல்லாமே நம்ம வேதங்கள்லயே சொல்லி இருக்கு. பிஎஸ்எஸ்எம்ல சொன்னது கிடையாது, வேதங்கள்லயே நமக்கு இந்த வானப்பிரஸ்தம் அப்படின்றது சொல்லி இருக்கு. வானப்பிரஸ்தம் நேம் மறந்துட்டேன். அது வந்து நமக்கு வேதங்கள்ல எப்போ வேதங்கள்னா நம்ம எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேதங்கள்ல எழுதப்பட்டது. அது எல்லாமே ட்ரூத் எப்பவுமே ட்ரூத் தான். அந்த காலத்தையும் அதே ட்ரூத் தான், இந்த காலத்திலயும் அதே ட்ரூத் தான். நம்ம கல்ச்சர் மாறுது, நம்மளோட என்ன சொல்றது, சொசைட்டி மாறுது, மக்கள் மாறுது, ஸ்டைல் மாறுது, இதெல்லாம் மாறுது. பட் ஆனா எப்பவுமே ட்ரூத் மாறாது. மாறாததுதான் சத்தியம். மாறிக்கிட்டே இருக்க தர்மங்கள் கூட ஒவ்வொரு நிலைக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கும். குழந்தைக்கு ஒரு தர்மம், பெரியவங்களுக்கு ஒரு தர்மம் அப்படின்னு தர்மம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த தர்மத்தோட சூக்ஷ்மத்தோட பார்க்கும்போதுதான் தர்மம் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை மர்டர் பண்ணா அதுக்கு இது கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது. அதுவே பெரியவங்க மர்டர் பண்ணா அதுக்கு ஆயுள் தண்டனை. சோ அங்க தர்மம், குழந்தைக்கு ஒன்னும் தெரியாது, அந்த குழந்தைக்கு பனிஷ் பண்ணாலும் தெரியாது, அது தெரிஞ்சு செய்யல, அதனால அங்க குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றது இல்ல. சோ அது தர்மம். தர்மம் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்லயும் மாறுது. ட்ரூத் வந்து எப்பவுமே மாறாது எந்த காலகட்டத்திலையும். அது திரேதா யுகம், கலியுகம், துவாபர யுகம், எந்த யுகத்திலையும், சத்திய யுகம், எந்த யுகத்திலையும் ட்ரூத் இஸ் ட்ரூத். அது மாற்றமே கிடையாது. ஸோ அந்த ட்ரூத்தை ஃபாலோ பண்ணணும்னா ஆன்மீகத்துக்கு வரும்போதுதான் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த தைரியமும் அந்த தெம்பு அந்த எனர்ஜி எல்லாம் அப்பதான் வரும். அதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரூத் தெரிஞ்சுக்கிறோம், நல்லா இருக்கு, ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றோமே தவிர அதுக்குள்ள போற தைரியம் இருக்காது நமக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரும்போதுதான் அந்த ட்ரூத், இதுதான் ட்ரூத், 100% என்னால முடியும். இப்ப நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிஎஸ்எஸ்எம்ல எத்தனை பேர், நம்ம எல்லாருமே வந்து நிறைய அசைவம் சாப்பிடுற ஃபேமிலிஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, தியானத்துக்கு வந்த பிறகு அதுக்கு ஃபேஸ் பண்றாங்க. இல்ல ஒரே ஃபேமிலியில இருக்க, நான் சாப்பிட மாட்டேன், நான் சமைக்க மாட்டேன், ஒரு ஃபேமிலிலேயே இருந்து அவங்க அந்த ட்ரூத்தை காப்பாத்துறாங்க இல்லையா, அந்த தைரியம் அந்த தியான சக்தி தான் கொடுக்குது. இல்லைன்னா தியானம் செய்யலன்னா அந்த தைரியம் வராது, அந்த சோல் பத்தி யோசிக்க வராது. இப்ப அவங்க சொன்னாங்கன்னு நான் வந்து சாப்பிட்டு நான் பாவத்தை ஏத்திட்டேன்னா இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்கணும். அங்க ட்ரூத் புரியுது இல்ல, அந்த ட்ரூத் புரியும் போது தைரியம் வரும், அந்த தைரியத்தால நம்ம கடைபிடிக்கிறோம். ஸோ ட்ரூத்தை தெரிஞ்சுக்கணும். ட்ரூத் எப்பவுமே மாறாது, தர்மம் அப்படின்றது மாறும். இந்த டிஃபரன்சியேஷனும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே மாஸ்டர்ஸ், வேற எல்லாரும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மெடிடேஷன் போயிடலாம். வைஷ்ணவி பாலா சார் சொல்லுங்க சார். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர்.
வணக்கம் சார். மாஸ்டர் லாஸ்ட் நீங்க சொன்ன சென்டென்ஸ் அது எனக்காக தான் மாஸ்டர். அப்படியா? ஆமாங்க மாஸ்டர். இன்னும் நம்ம வீட்ல வந்து இன்னும் ஒய்ஃப் வந்து அந்த அந்த நான்வெஜ்ல இருந்து வரல மாஸ்டர். ஒரு தடவை எனக்கு தெரியாம சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க மட்டும் வந்து சைவமா இருக்கீங்க, என்னால சமைக்க முடியல, எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும். இல்ல கண்டிப்பா தயவு செய்து நான் உங்க விஷயத்துல குறிக்கல, அதே மாதிரி நீங்க என் விஷயத்துல குறிக்கலாம், நான் என்னோட இதுல தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப உங்களோட வேர்டிங் தான் எனக்கு டக்குன்னு பளிச்சுன்னு வந்து வந்துருச்சு. தேங்க்யூ மாஸ்டர். இது உண்மையிலேயே உண்மைதாங்க மாஸ்டர். கண்டிப்பா. தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களெல்லாம் பார்த்து தான் நான் இந்த ட்ரூத் பேசுறேன். எஸ். இப்போ என்ன பாத்தீங்கன்னா நான் பை பர்த்தே வெஜிடேரியன் தான். எனக்கு அந்த பத்தி தெரியவே தெரியாது ஆக்சுவலி. நான் தெரிஞ்சுக்கிட்டதே எப்போ ஒரு 10th கிளாஸ்ல தான் இந்த மாதிரி ஒரு மிருகங்களை சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்பயே எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. இப்படி எல்லாமா கொடூரமா நம்ம உலகத்துல மனுஷங்க வாழ்றாங்க அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டே என்னால தாங்கவே முடியல. இப்படி எல்லாமா இருப்பாங்க, இதெல்லாம் கூட இப்படி ஒரு உயிரை சாப்பிடுற அளவுக்கு ஒரு கொடூரமான மனுஷங்க பிறவி இருக்கிற ஒரு இதுலயா நான் இருக்கேன் அப்படின்னு அப்படியே தவிச்சு போயிட்டேன் நானு. அது என்னால அக்செப்டே பண்ண முடியல. சோ இப்போ எனக்கு வந்து அது பத்தி தெரியாது. பட் ஆனா ஒரு உயிரை எப்படி சாப்பிடுவாங்க, அது எப்படி அவங்களுக்கு மனசு அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு விருப்பம் வருது, அது வேற டேஸ்டின்னு சொல்லி சாப்பிடுறது, எப்படி அந்த மனசு வந்து அக்செப்ட் பண்ணுது எனக்கு புரியவே ஒரே பசிலா இருக்கும் எனக்கு. எல்லாரும் கூட பேசும்போது அந்த அசைவம் சாப்பிடுறவங்கள ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நான் பார்க்கும்போது பிஃபோர் மெடிடேஷன் அவங்கள எல்லாம் ஒரு ராட்சசர்களா தான் பார்ப்பேன் நானு. அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க அசைவம் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டா போதும், பக்கத்திலேயே இருக்க மாட்டேன். பயந்து ஒரு பேய பார்த்த மாதிரி பயந்து போயிடுவேன் நானு. அந்த மாதிரி ஏன்னா நான் இருக்கிற சரௌண்டிங்ஸ் சர்க்கிள் எல்லாமே வெஜிடேரியன்ஸ் தான். எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சடனா யார் கூடயாவது புதுசா பேசும்போது அவங்க அசைவம் சாப்பிடுறாங்கன்னா அப்படியே பயந்து அலறி போயிடுவேன். அவங்க பக்கத்திலேயே இருக்க மாட்டேன் நானு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க. அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது. பட் ஆனா நீங்க எல்லாம் சாப்பிடுறவங்க வீட்ல ஃபேஸ் பண்ணி தைரியமா சொல்றீங்கன்னா எல்லாம் கிரேட். அதுதான் நான் சொன்னேன். தேங்க்யூ மாஸ்டர். இது அந்த ஒரு 1.5 தைரியத்தை வருஷத்துக்கு கொடுக்கறது அந்த ட்ரூத் தான். கண்டிப்பாங்க மாஸ்டர். இது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டேங்க மாஸ்டர் இடையில. அப்புறம் இப்ப நம்ம பிஎஸ்எம்குள்ள வந்ததுல இருந்து அப்புறம் நான் ஃபுல்லாவே விட்டேன். ஆனா இப்ப என்னோட ஒய்ஃப் வந்து அவங்க சின்ன குழந்தையில இருந்தே வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க மாஸ்டர். அதனால அவங்க வந்து நம்ம வழிக்கு கூப்பிட்டு வர்றது ரொம்ப கடினமா இருக்கு. அப்படி கிடையாது சார். இருந்தாலும் நான் இப்போ பிரபஞ்சத்தை உண்மை வந்து புரியறதுக்கு டைம் வரும். அந்த டைம் அவங்களுக்கு வரல, அவ்வளவுதான். இப்போ உண்மை அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா ஹஸ்பண்ட் சொல்லி வைஃப் கேக்குறது அது இந்த உலகத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்க சொல்லாதீங்க. நீங்க அதுக்குன்னு எனர்ஜி வேஸ்டே பண்ண வேண்டாம். வைஃப் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நானே ஹஸ்பண்ட் பேச்சு கேட்க மாட்டேன். சரிங்களா? அது வேற ஜர்னி அது வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஜர்னி வேற அது. அதனால எப்பவுமே ஹஸ்பண்ட் வைஃப்க்கு சொல்லாதீங்க, வைஃப் ஹஸ்பண்ட்க்கு சொல்லாதீங்க, நம்ம கேட்க மாட்டோம். அதனால வேற யாராவது சான்ஸ் வரும்போது அவங்கள வச்சு சொல்ல வைங்க, அவ்வளவுதான். சொல்ல வைங்க. அவங்க கேக்குறாங்க அப்படின்னா அவங்க சோல் அக்செப்டன்ஸ் தான் அது. நேரம் வந்து இப்ப வந்து உங்களுக்கு எப்படி நேரம் வந்துச்சு அதே மாதிரி அவங்களுக்கு வரணும். கண்டிப்பா மாஸ்டர். கண்டிப்பா. தேங்க் யூ மாஸ்டர். தேங்க் யூ. ராஜேஸ்வரி மேடம் சொல்லுங்க. எஸ் மேம். சோ கரெக்ட்டா மேம். நான் கூட வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து 5 இயர்ஸா நான் மட்டும் தான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். நான் மட்டும் தான் வெஜிடேரியன்ல இருந்தேன். இப்பதான் எங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க பார்த்து அவங்களே வந்து இப்போ 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களும் வந்து சைவத்துக்கு மாறிட்டாங்க. சோ அவங்களா மாறணும். ஆமா. அவங்க வந்து தானா நம்ம மாற்றத்தை பார்க்கும்போது மாறுவாங்க. நம்ம சொல்லி மாற மாட்டாங்க. நம்ம மாற்றத்தை பார்க்கும்போது மாறுவாங்க. அது இருக்கு. கரெக்ட். எஸ் மேம். தேங்க் யூ. அண்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ உங்க ஃபேமிலி வெஜிடேரியன் ஆயிட்டாங்க. ரொம்ப சூப்பர். தேங்க் யூ மேம். சோ எல்லாருமே கூட இது நடக்கும். ஏன்னா இப்ப வந்து அசென்ஷன் ஆயிடுச்சு. பூமி அசென்ஷன் ஆனதுல எல்லாருமே இப்ப வந்து வெஜிடேரியனா மாறுவாங்க. எல்லாருமே தியானிகளா மாறுவாங்க. இந்த மேக்சிமம் நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடுக்கு இனிமே வந்துதான் ஆகணும். வேற நோ ஆப்ஷன். யாருக்கும் ஆப்ஷன் கிடையாது. எல்லாருமே பிஎஸ்எஸ்எம்க்கு வரதான் போறாங்க. ஒரு நாள் பிஎஸ்எஸ்எம் ரொம்ப
உச்சத்துல இருக்க போகுது. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ஃபங்ஷன் ஆனாலும் எல்லாரும் டொனேஷன் குடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கேட்க தேவையில்ல. அவ்ளோ கொட்டி கொட்டி வரப்போகுது. அந்த ஒரு நாளும் வரப்போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் பிரமிட்ஸ் வரப்போகுது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிரமிட். இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு ஷேட் வைக்கிறாங்க இல்லையா நேரா. அந்த ஷேடுக்கு பதிலா பிரமிட்ஸ். இப்ப ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிரமிட் இருக்கும்போது அங்க வந்து எந்த ஒரு வேண்டாத பேச்சு நடக்காது. எங்க இருந்தாலும் அங்க வந்து என்ன சொல்றது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது. ஒரு தெருவுல பிரமிட் இருக்குன்னா அங்க ஆக்சிடென்ட்னா இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பிரமிட்ஸ் வைக்கிறோம்னா அங்க எனர்ஜிஸ். இப்ப வந்து பழங்காலத்துல நான் சொன்னேன், கோயில்கள் எல்லாமே எனர்ஜி இருக்கிற இடத்துல கோயில்கள் கட்டி இருக்காங்க, அந்த எனர்ஜி சேவ் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. எங்க எனர்ஜி வேணுமோ அங்க பிரமிடு கட்டுங்க. எனர்ஜி தானா அது ஆண்டனா. உங்களுக்கு ஒரு இடத்துல எனர்ஜி வேணும், ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குதா அங்க பிரமிட் கட்டு. எந்த ஒரு நீங்க ஸ்டெப்ஸும் எடுக்க தேவையில்லை. ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல பிரமிட் கட்டுங்க, அந்த ஆக்சிடென்ட்ஸே போயிடுவாங்க. நடக்கவே நடக்காது. ஒரு இடத்துல ரொம்ப வந்து கொலை நடக்குதா ஏதாவது நடக்குது அங்க பிரமிட் கட்டுங்க, அது எல்லாமே போயிடும். ஏன்னா எங்க எனர்ஜி இல்லையோ, பாசிட்டிவ் எனர்ஜி இல்லையோ அங்க எல்லா அசம்பிவாதிங்க எனக்கு பேர் சொல்லு இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த அசம்பாவிதம் எல்லாமே நடந்துட்டே இருக்கும். சோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு பிரமிட கட்டிட்டோம் அப்படின்னா சிம்பிள் திங், அங்க அது எல்லாமே ஸ்லோவா கூல் ஆயிடும். இப்போ ஜெயில் இருக்கு. ஜெயில எல்லாருமே கிரிமினல்ஸ், மர்டரர்ஸ், அவங்க இவங்க இப்படி இருப்பாங்க இல்லையா. ஒரு ஜெயில நீங்க பிரமிட் கட்டிட்டீங்கன்னா அந்த எனர்ஜிஸ்ல அவங்க மாறிடுவாங்க. நீங்க என்னதான் அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து என்னதான் பண்ணாலும் அங்க மாற்றம் கொஞ்சம் இருக்கும். பட் ஆனா கம்மியா இருக்கும். அதே நீங்க வந்து அங்க பிரமிட்ஸ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க ஒரு ஜெயில்ல, எல்லாருமே மாறிடுவாங்க. இப்போ ஒரு ஆபீஸ்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எல்லா கலீக்ஸ்க்கு நடுவுல ரொம்ப பாலிடிக்ஸ் நடக்குது. அங்க ஒரு பிரமிட்ஸ் ஹேங் பண்ணுங்க, எல்லாமே மாற்றம் வந்துடும். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற பாலிடிக்ஸே போயிடும். சோ இப்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு எல்லாமே. எனர்ஜி இருக்கிற இடத்த தேடி போக வேண்டாம். எங்க எனர்ஜி தேவையோ அங்க பிரமிட வச்சுட்டே வாங்க. எங்க வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, சண்டை போட்டுக்கிறாங்க, ஏதோ ஆகுது, உலகத்துல இருக்கிற எந்த பிரச்சனை ஆனாலும் எந்த இடத்துல ஆனாலும் மாற்றம் வேணும்னா அங்க பிரமிட்ஸ், அவ்வளவுதான். இப்போ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல எவ்வளோ ஒரு காமன் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா. அங்க காமன் ஹால் இருக்கு, காமன் என்ன சொல்றது, மீட்டிங் ஹால் இருக்கும், டைனிங் ஹால் இருக்கும், அது இருக்கும், ஒரு கோயில் இருக்கும், அது இது எல்லாம் வைக்கிறாங்க. அங்க ஒரு காமன் பிரமிட் வச்சுட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இத்தனை விஷயங்கள் காமனா வந்து கட்டி எல்லாருமே வந்து அதுக்கு காசு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்னா அங்க ஒரு பிரமிட் இருக்கணும், ஒரு பார்க்குன்னா அங்க ஒரு பிரமிட் இருக்கணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு மேல, உங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னா உங்க சொந்த வீட்டுல பிரமிட் இருக்கணும். நான் சொல்றது இப்ப எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பிரமிட், நாட் ஹேங்கிங் பிரமிட்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உலகத்துல எல்லாருமே தியானிகளா மாறுறது ரொம்ப ஈஸி. அப்போ வந்து எல்லாமே பிரமிட்ஸ் ஆயிடுச்சுன்னா தியானிகள் இல்லைன்னாலும் எல்லாருமே பாசிட்டிவா இருப்பாங்க. தியானம் செய்யணும்னு கூட இல்லைன்னா எல்லா இடத்துலயுமே பிரமிடு எனர்ஜிஸ் வந்துச்சுன்னா தியான நிலை ஜென்ரலா வந்துடும். கண்ணை மூடி உட்கார வேண்டாம். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பிரமிட்குள்ள போயிட்டேன், கண்ணை திறந்துட்டே இருக்கேன், எனக்கு எனர்ஜியா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே பிரமிட் வந்துச்சுன்னா நீங்க உட்கார்ந்து தியானம் செய்ய தேவையில்லை, நீங்க செய்யற வேலையே தியானமா மாறிடும். ஸோ அவ்வளோ சிறப்பானது பிரமிட்ஸ். பிரமிட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் பிரமிட்ஸ் வாங்கி கொடுங்க. நீங்க ஏதாவது கிஃப்ட் பண்ணுமா, ஒரு பிரமிட் கேப் கொடுங்க, ஒரு ஐ பிரமிட் கொடுங்க, நீ பிரமிட்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல யாராவது வராங்க, ஒரு பிரமிட் கொடுங்க. அவங்க தியானம் பண்றாங்க பண்ணல போச்சு, ஒரு சின்ன பிரமிட் கொடுத்துட்டுங்க, இது வீட்டுல வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்கிறீங்கல்ல, தண்ணி குடம் மேல வச்சுக்கோங்க, நல்லது.
அவங்க எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, தண்ணி வந்து பாசிட்டிவ் ஆகும். அதுல வந்து ஆல்கலின் தண்ணி நம்ம வந்து பியூரிட் என்ன பண்ணுது? ஆ ஆல்கலின் தண்ணிய அது நம்ம குடிக்கிறதுக்கு ஏதுவா அதுல மாத்துது. அந்த இது எனக்கு மறந்து போச்சு. ஆல்கலின் அந்த மாரி ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? யாருக்கு தெரியும் அது? ராஜேஸ்வரி மேடம் தெரியுமா? அசிடிக் ஆல்கலிக்ன்னு சொல்லுவாங்க வாட்டர். அசிடிக் தண்ணி நம்ம குடிக்க கூடாது. அது ஆல்கலினா மாத்தி தான் குடிக்கணும். ஸோ இப்போ பிரமிட் வந்து ஒரு இதுல வந்து நீங்க வைக்கிறீங்க, ஒரு குடத்துல வைக்கிறீங்கன்னா, அசிடிக் தண்ணிய அது ஆல்கலினா மாத்திடும். அப்படின்னா பியூரிட்டோட வேலைய வந்து அது பண்ணுது. வாட்டர் பியூரிஃபையர்ஸோட வேலைய அது பண்ணுது. ஸோ இந்த விஷயத்த சொல்லி நீங்க எல்லாருக்குமே பிரமிட்ஸ் வந்து குடுக்கலாம். தண்ணியில வச்சு பாருங்க. தண்ணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப அழகா வருது. இது வந்து நீங்க செக் பண்ணுங்க. இப்ப ஏதோ ஒரு டிவைஸ் கூட வந்திருக்கு. வாட்டரோட பியூரிஃபிகேஷன் செக் பண்றதுக்கு ஒரு சின்ன டிவைஸ் ஏதோ வந்திருக்காம். அது சம் 600-700 சொன்னாங்க. எனக்கும் தெரியாது. நான் ட்ரை பண்ணல. அது ட்ரை பண்ணேன்னா நானும் போடுறேன் குரூப்ல. ஸோ அது செக் பண்ணும்போது அதுல வாட்டரோட கண்டென்ட்ல அசிடிக் நிறைய இருக்கா, ஆல்கலைன் நிறைய இருக்கா அது சொல்லிடுமா. அசிடிக் நிறைய இருந்தா நம்ம குடிக்க கூடாது. அது ஆல்கலினா மாத்தி தான் நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரமிட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஸோ கிஃப்டிங் இனிமே பிரமிட்ஸ் இருக்கணும். வேற புக்ஸ், தியான பிரபஞ்சம் நம்ம எப்பவுமே இனிமே கிஃப்ட் பண்றோம்னா பிரமிட்ஸ் புக்ஸ் மட்டும்தான் கிஃப்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க கொடுக்குற கிஃப்ட்டுக்கு அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் இப்போ டிஎம்வைக்கு எல்லாருமே டொனேட் பண்ணுங்க. நான் முந்தா நேத்து கூட சொன்னேன். எல்லாருமே டொனேஷன். நீங்க இவ்ளோ குடுக்குற, அவ்ளோ குடுக்குற அதெல்லாம் வேண்டாம். எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்சது கொடுங்க. ஓகேங்களா? எஸ் மாஸ்டர்ஸ். வேற டவுட்ஸ்? வேற யார் பேசணும்? சொல்லுங்க ரேணுகா. மேம் இங்க நான் கர்நாடகால ஒரு யஜ்ஞத்துக்கு போயிருக்கேன்ல, ஒரு மாஸ்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க மேம். பாக்கெட் சைஸ் புக்குங்க மேம். தாம்பூலம் புக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க மேம். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இப்போ ஒரு 500 புக்கு 1000 புக்கு வேணும் அப்படின்னு நம்ம முன்னாலே நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பண்ணி கொடுக்குறாங்க மேம் கர்நாடகால. அந்த மாதிரி நம்ம தமிழ்ல பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு கரெக்ட். எல்லா இடத்துலயுமே பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க அப்பா அம்மாவோட 60ஆம் ஃபங்க்ஷன் 60th ஃபங்க்ஷன் வந்து நாங்க நார்மலா இதெல்லாம் பண்ணல. நாங்க அந்த 60th 60 இயர்ஸ் செலிப்ரேஷன் அப்பாக்கு வந்து ஷஷ்டி பூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஷஷ்டாப்தி பூர்த்தி. அதுக்கு வந்து நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன ஹால் எடுத்து எல்லா மெடிடேட்டர்ஸையும் கூப்பிட்டு எல்லாருமே டுகெதர் தியானம் பண்ணோம். எந்த ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணவே இல்லை. நாங்க ஒரு ஹோமமோ ஒரு பூஜையோ எதுவுமே பண்ணல. எல்லாரையும் கூப்பிட்டு ஹால் எடுத்து எல்லா மெடிடேட்டர்ஸோட மெடிடேஷன். நான் அன்னைக்கு மியூசிக் நானே பாடினேன். மியூசிக் மெடிடேஷன் நடந்துச்சு 1 hour. அதுக்கப்புறமா கேம்ஸ், ஜஸ்ட் ஃபன் கேம்ஸ், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்த எல்லாருமே விளையாடினாங்க. 1 hour கம்ப்ளீட்டா எல்லாரும் விளையாடணும் கேம்ஸ். குட்டி குட்டி கேம்ஸ், பெரியவங்க எல்லாருமே நிக்க வச்சு உட்கார வச்சு விளையாடுறது. ஒரு நபரை விடல, எல்லா ஏஜ் குரூப்பையும் வரிசையா வந்து விளையாட வச்சோம். எல்லாருமே 1 hour 1.5 hour நல்லா விளையாடணும். பெலூன்ஸ், கேக் மட்டும் கட் பண்ணோம், அது சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஃபுட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்ப கிஃப்ட் கொடுக்கறதும் எல்லாருக்கும் அந்த மாதிரிதான். புக்ஸ், அந்த மெயின் தியான முறை என்ன, பிரமிட்ஸ்னா என்ன, அந்த மாதிரி ஒரு சின்ன புக் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அதுதான் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா நாங்க கொடுத்தோம். இப்ப கூட இருக்கு என்கிட்ட. இங்க வரவங்களுக்கு எல்லாமே நான் அப்பப்போ கொடுப்பேன் அது. ஸோ அது ஆயிடுச்சு. இப்பதான் இவ்வளோ நாள் நான் கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷமா நான் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ காலி ஆயிடுச்சு. திரும்ப நான் பிரிண்ட் போடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி அதுவும் கொடுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு எப்படியும் நம்ம செலவு பண்றோம் இல்லையா, அந்த செலவு இப்படி பண்றோம்னா அது ஞானமா போய் சேருது எல்லாருக்கும். எஸ் எஸ், தேங்க்யூ. நீங்க சொன்ன உடனே எனக்கு புக்ஸ்னாவும் பெரிய பெரிய புக்ஸ்னா இவ்வளவு பெரிய புக்கு படிக்கணுமான்னு யோசிப்பாங்க மேம் புதுசா வர்றவங்க. இதுனா ஷார்ட்டா இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் சின்ன சின்னதா ஒரு இப்ப இந்த விவேகானந்தர் புக்ல ஷார்ட்டா இருக்கும் அந்த மாதிரி லைன்ஸ். இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 20 rupees தான் ஆகுது ஒண்ணு. அவ்வளவுதாங்க மேம். எஸ். சோ ரிட்டர்ன் கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
கரெக்ட் தான். எஸ் மேம். இப்ப வரலட்சுமி நோன்பு அது இதுன்னு கூப்பிடுறாங்கல்ல மேம் இங்க, அதுக்கு வந்து இப்ப பிரமிட்ல மெடிடேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே இதுதான் நீ அவங்க குரூப்ல போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு 100 புக்கு 200 புக்கு நீங்க வாங்கிக்கலாம். அது வேணும்னா முதவே இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்க பிரிண்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு உங்க நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க, கொரியர் போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். கரெக்ட். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் மேம். ஆமா, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். புக்ஸ் ஒன்றும் கெட்டு போகாது. அப்படி ஃபங்க்ஷன் எதுவும் இல்லைனாலும் வரவங்களுக்கு நம்ம 1 2 அதுவே கொடுத்துக்கலாம். எஸ் மேம். ஒன்ஸ் பிரிண்ட் போட்டு ஒரு 1000 காப்பீஸ் நம்ம வீட்ல வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு 500 காப்பீஸ் 1000 காப்பீஸ் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஒன்லி அதுல பேசிக்ஸ் தான் இருக்கும். மெடிடேஷன் பேசிக்ஸ், பிரமிட் பத்தி அண்ட் வந்து ஒரு சின்ன சின்ன ஞானம், அசைவம் ஏன் சாப்பிடக்கூடாது, இந்த 3 டீடைல்ஸ் இருக்கும் அதுல. அந்த 3 டீடைல்ஸ் இருக்கிறது நம்ம பண்ணிக்கலாம். எஸ் மேம். தேங்க்யூ மேம். எஸ் தேங்க்யூ. ஸோ மாஸ்டர்ஸ் நம்ம தியானத்துக்கு போயிடலாமா? ஸோ 1 hour நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். நான் மியூசிக் ஷேர் பண்றேன். மியூசிக் வந்து இப்போ ரொம்ப ஆட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதனால சைலண்டா விட்டுறலாமா? மேம் அதை டவுன்லோடு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆட் வராதுங்க மேம். அது டவுன்லோடு இருக்கிறது இங்க கூகுள் மீட்ல எனக்கு ஷேர் ஆக மாட்டேங்குது. எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணேன். ஜூம்ல வந்து டவுன்லோடு மியூசிக் ஷேர் பண்ண தெரியுது. ஆனா கூகுள் மீட்ல எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. யூடியூப்ல தான் போகுறேன். சரி, நான் பாக்குறேன். அப்படி ஆட் வந்துச்சுன்னா நான் ஆஃப் பண்ணிடுறேன். சைலண்டாவே எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.